இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது டான்செட் எம்பிஏ. சரிங்களா? டான்செட் எம்பிஏ யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் தான் அனலைசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் ஆர் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். இந்த செக்ஷன் 1 அனலைசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷனில் 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். செகண்ட் செக்ஷன் தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுவும் 20 கொஷின்ஸ் 20 மார்க்ஸ். தேர்ட் செக்ஷன் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கும், அதுவும் 20 கொஷின்ஸ் 20 மார்க்ஸ். டேட்டா சஃபிஷியன்சி ஃபோர்த் செக்ஷன் 20 கொஷின்ஸ் 20 மார்க்ஸ். இப்போ லாஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங் எரர்ஸ், இல்லாட்டி அதுக்கு இன்னொரு பேர் வந்து சென்டென்ஸ் கரெக்ஷன், 20 கொஷின்ஸ் 20 மார்க்ஸ். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செக்ஷன் தான் இது பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனலைசிஸ். சரிங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனலைசிஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அனலைசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய மீனிங் என்ன, அது எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், அனலைசிஸ்னால் என்ன? சரிங்களா? அனலைசிஸ் அப்படிங்கிறது என்ன, பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன, சிச்சுவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் தான் தெரியும் நமக்கு என்ன மீனிங்கு. அது ஒரு கம்பெனியை பற்றி சொல்கிறது தான் பிஸ்னஸ். இன்னொரு வேர்டுன்னு யூஸ் பண்ணலாம், ஃபேம் சொல்லி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம் நடக்குது, அதை பற்றி. சிச்சுவேஷனாக தெரியுங்களா, ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். சிச்சுவேஷன்னா ப்ராப்ளம். இன்னொரு நேம் வந்து ஃபேக்டர்ஸ். கண்டிப்பாக ஒரு சிங்கிள் ஃபேக்டர் இருக்காது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே, ஒரு கம்பெனி அப்படின்னா, ஒரு ஃபேம் அப்படின்னா சிங்கிள் ஃபேக்டரே இருக்காது. நிறைய ஃபேக்டர்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். சரிங்களா? இஷ்யூஸ் அதுவும் நீங்கள் வேறு யூஸ் பண்ணலாம். அப்போ சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இஷ்யூஸை குறிக்குது. அனலைசிஸ் அப்படிங்கிறது டிசிஷனை குறிக்குதுங்க, டிசிஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அனலைசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கக்கூடியது. ஸோ இது போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரேட் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அனலைசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷனுடைய பேசிக் கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்கள், மேனேஜ்மெண்ட் டாபிக். ஆக்சுவலி இது வந்து மேனேஜ்மெண்ட் டாபிக். இதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கேள்விப்பட்டிருப்பீங்க, கேஸ் ஸ்டடி. அதுதான் இது பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனலைசிஸ் அப்படிங்கிறது. ஸோ கேஸ் ஸ்டடி, பிஸ்னஸ் சிச்சுவேஷன், டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் டெஃபனேஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது முக்கியமானது ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன், ஸோ ஈஸியாக புரிகிற மாதிரி. ஸோ மேரி பார்க்கர் ஃபாலெட் அப்படிங்கிறவங்க இந்த மேனேஜ்மெண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாருங்கள், மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ பீப்புள். பாருங்கள், கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ பீப்புள். அப்போ என்னன்னா, மேனேஜ்மெண்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? கம்பெனியோட சிஇஓ இருக்கலாம், கம்பெனியோட ஓனர் இருக்கலாம், ஜென்ரல் மேனேஜர் இருக்கலாம். ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், ஹையஸ்ட்டு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க, சும்மாவே உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்கள வச்சு வேலை வாங்குறதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒருத்தர் வந்து என்னங்க நீங்கள் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுங்க, அப்போ என்ன அர்த்தம், அவர் வேலை செய்ய மாட்டார்னு அர்த்தம். அவர் உட்காந்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அவர் வந்து வேலை வாங்குவார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு லெவலில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து தெரிஞ்சுக்கங்க. 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்றது, ஒன்று வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் ஆர் சப்சிடரி ஃபங்க்ஷன். இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸில் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது. சிமிலர்லி சப்சிடரி ஃபங்க்ஷனில் டிசிஷன் மேக்கிங், ஸ்டாஃபிங், இன்னோவேஷன், கம்யூனிகேஷன், ரெப்ரசன்டேஷன்,
இப்போது இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படி படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதில் போஸ்ட் கார்புன்னு இருக்குது பாருங்கள். போஸ்ட் கார்ப். P stands for planning, O stands for organizing, S stands for staffing, D stands for directing, CO stands for coordinating, R stands for reporting, B stands for budgeting. It's a important 7 functions of management. நீங்கள் திங்க் பண்ணலாம், சார் நம்ம படிக்க போகிறது டான்செட் எம்பிஏல இருக்கக்கூடிய அனலைசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன ரிலேஷன் இருக்குன்னா, உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய பேராகிராஃப் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் கொஸ்டினே இருக்கும். அந்த கொஸ்டின், அந்த பேராகிராஃப் பிளானிங் ரிலேட்டடாக இருக்கும், ஆர்கனைசிங் ரிலேட்டடாக இருக்கும், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங் ரிலேட்டடாக இருக்கும். பார்த்துங்க, இதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்குரிய பேராகிராஃபே இருக்க போகுது. அதனால் இனிஷியலாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 ஸ்டெப்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன், எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கே. இப்போ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை தி ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள்? ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணோம். ஹியர் ப்ராப்ளம் இஸ் தி ஃபேக்டர். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சரிங்களா? ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபேக்டரை குறிக்குது. செகண்ட் ஒன், டயக்னைசிங் தி ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிச்சது மட்டும், ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் டயக்னைஸ் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அந்த ப்ராப்ளத்தை. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குதான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். டிஸ்கவர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சரிங்களா? ஃபோர்த் ஒன், எவாலுவேட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அந்த ஆல்டர்னேட்டிவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும், அதில் எது பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் சொல்லி சூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் டிசிஷன் மேக்கிங். அந்த சூஸ் பண்ண ஆல்டர்னேட்டிவை நம்ம என்ன பண்ணுங்க? இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும், ஃபாலோ அப்பும் பண்ணணும். ஜஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதை ஃபாலோ அப் பண்ணி கண்டினியூஸ் ஸ்டடியில் நம்ம செய்யணும். ஸோ இது மாதிரி தொடர்ந்து இந்த ஒர்க்கு செய்யும்போது தான் நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். இது மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆப்ஷன்ஸ், ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து மைனர் ஃபேக்டர். ஃபோர்த் அது ஆப்ஷன்ஸ் வந்து மேஜர் அசம்ஷன். ஸோ ஃபிஃப்த் ஒன் அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். பக்காவாக அனலைஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின், அதுக்கு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சரே கொடுக்க முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். ஏன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு மேஜர் ஃபேக்டிவ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதில்? இன் மேக்கிங் தி டிசிஷன் எடுக்கும்போது ஒரு மேஜர் அப்ஜெக்டிவை கண்டுபிடிங்க. ஒரு மேஜர் அப்ஜெக்டிவ், அந்த மேஜர் அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும்? ஒன் ஆஃப் தி கோல்ஸ் சாட் பை தி டிசிஷன். புரியுதுங்களா? அதுதான் கம்பெனியுடைய கோல். சரிங்களா? கம்பெனியுடைய கோலாக இருக்கும், அப்ஜெக்டிவாக இருக்கும், கம்பெனியுடைய அப்ஜெக்டிவாக இருக்கும். அப்புறம் நாங்கள் எய்ம், கம்பெனியுடைய எய்மாக இருக்குங்க. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதான் வந்து பிரதானம். இந்த மேஜர் அப்ஜெக்டிவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய மேஜர் ஃபேக்டர், மைனர் ஃபேக்டர், மேஜர் அசம்ஷன், அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இனிஷியலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க? மேஜர் அப்ஜெக்டிவை மட்டும்தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ மேஜர் அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கும் அதை பற்றி நம்ம ஸ்ட்ராட்டஜி அடுத்த வர ஸ்லைட்லலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ மேஜர் அப்ஜெக்டிவ் ஒரு கம்பெனியோடைய கோல்னு சொல்லணும், கம்பெனியோடைய எய்ம்னு சொல்கிறோம். கம்பெனினா யாரை குறிக்குது? அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபை குறிக்குது. சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஓனர், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஜென்ரல் மேனேஜர், இது மாதிரி டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் இந்த மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகேவா?
செகண்ட் ஒன்று பாருங்கள், மேஜர் ஃபேக்டர் மைனர் ஃபேக்டர் ரெண்டையும் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது மேஜர் ஃபேக்டர்னா அது ஒரு ப்ராப்ளத்தை குறிக்குது, ஸ்பெஷலி மென்ஷன்ட் இன் தி பேசேஜ் that fundamentally affects or determines the decision. அதான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மேஜர் ஃபேக்டருங்க, அதான் பெரிய ப்ராப்ளம், மேஜரான ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தினால கம்பெனியுடைய அப்ஜெக்டிவை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாதுங்க, டைரெக்டாகவே ஹிட் பண்ணும். அப்படி இருந்த ஃபேக்டர் வந்து மேஜர் ஃபேக்டர். இது நெகட்டிவ். சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஃபேக்டர்னால நம்முடைய அப்ஜெக்டிவை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் மேஜர் ஃபேக்டர் தான். அப்போ ரெண்டு விதமாக இந்த மேஜர் ஃபேக்டரை பார்க்கணும். எப்படி பார்க்க போகிறோம்? நம்முடைய அப்ஜெக்டிவ், கம்பெனியுடைய அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கோ அல்லது அச்சீவ் பண்ணாமல் போகிறதுக்கு இந்த மேஜர் ஃபேக்டர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சென்டென்ஸ் வந்து மேஜர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகே, மைனர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா இட்ஸ் எ லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனர் ஃபேக்டர் கேன் அஃபெக்ட் தி மேஜர் ஃபேக்டர் டைரக்ட்லி. புரியுதுங்களா? மைனர் ஃபேக்டர் என்ன பண்ணுங்க, மேஜர் ஃபேக்டரை நேரடியாக அஃபெக்ட் பண்ணும். அப்போது மேஜர் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா மேஜர் அப்ஜெக்டிவும் அஃபெக்ட் ஆகும். ஆர் அதர்வைஸ் மேஜர் ஃபேக்டர் மைனர் ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இஸ் இன்டைரக்ட்லி அஃபெக்ட் தி மேஜர் அப்ஜெக்டிவ். புரியுதுங்களா? மைனர் ஃபேக்டர் வந்து இன்டைரக்டாக மேஜர் அப்ஜெக்டிவை அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன், மேஜர் அசம்ஷன். ஸோ அசம்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னது, ப்ரொஜெக்ஷன் சப்போசிஷன். சரிங்களா? ப்ரொஜெக்ஷன் சப்போசிஷன். ப்ரொஜெக்ஷன் என்ன, இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் வந்து வேலை செஞ்சால் தான் நம்ம எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி முன்கூட்டியே சொல்வது, அல்லது ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் இப்படிலாம் செய்யாதுன்னு அன்றைக்கே சொன்ன கேட்டியா சப்போசிஷன் சொல்கிறது. இதுதான் மேஜர் அசம்ஷன். இது எதை பற்றி சொல்கிறாங்க? மேஜர் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண முடியலனா அல்லது அச்சீவ் பண்ணிட்டா ரெண்டுலேயும் மேஜர் அசம்ஷன் வரும். ஃபிஃப்த்து ஒன்று பாருங்கள், அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அப்படின்னா அது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட் டு அச்சீவ் தி மேஜர் அப்ஜெக்டிவ். ஸோ மேஜர் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கோ அல்லது அச்சீவ் பண்ணாமல் போகிறதுக்கோ லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அன்இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஸோ நம்ம வந்து உள்ள அந்த எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய பேட்டர்னை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. நிறைய பேருக்கு இந்த பேட்டர்ன்லாம் தெரியாது. சரிங்களா? ஸோ பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஸோ பிஃபோர் 2025 எக்ஸாம், சரிங்களா, ஆஃப்டர் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. 2025 கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2025 அப்படியே பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். பிஃபோர் 2025 2 பேராகிராஃப்ஸ் இருக்குங்க. ஒரு லென்த்தியான 1.5 பேஜ் உள்ள பேராகிராஃப்ஸ் இருக்கும். அந்த பேராகிராஃப்ஸில் ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. செகண்ட் பேராகிராஃப் அதே மாதிரி இருக்கும், அதில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுதான் பேட்டர்னாகவே இருந்தது. ஸோ 2025லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மால் பேராகிராஃப் கொடுத்து 5 கொஷின்ஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடியது 2025 இருக்க நியூ பேட்டர்னை தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜி ஆர் ட்ரிக்ஸ் டு எம்ப்ளாய் அனலைசிஸ் ஆஃப் பிஸ்னஸ் சிச்சுவேஷன். புரியுதுங்களா? பாருங்கள், முக்கியமானது எப்படி செய்கிறது. சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் வரப்போது அந்த பேராகிராஃப்க்கு என்ன தேவைன்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தேவை. ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸாக நான் பேச போகிறது இல்லை, படித்தா உடனே புரியணும், நிறைய வெக்கபிலிட்டிஸ் தெரியணும், பக்காவாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், நிறைய மேகசின்ஸ் படிச்சிருக்கணும், உலக நிலவரங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கம்ப்ளீட்டாக தெரிஞ்சால் அதுலேருந்து தான் ஒரு கொஷினே வரப்போகுது. சரிங்களா? சப்போஸ் இங்கிலீஷ் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைமிங் ஷார்ட் பீரியடாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிக்ஸு கொடுக்குற இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த ட்ரிக்ஸ் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
20 மார்க்ஸ்க்கு ஒரு 5 to 7 மார்க்ஸ் பாசிட்டிவ் மார்க்ஸ் சொல்கிறேன். 5 to 7 மார்க்ஸு இந்த ட்ரிக்ஸ் மூலமாக எடுத்துடலாங்க. இந்த ட்ரிக்ஸ் மூலமாகவே 5லேருந்து 7 மார்க் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஸ்கோர் தான். சரிங்களா? எபோவ் 10 வந்து எக்ஸ்ட்ராடனரி ஸ்கோர். ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு மறந்துடாதீங்க. நீங்கள் மேஜர் ஃபேக்டர் மைனர் ஃபேக்டர்லாம் டச் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆகி போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணும். ஸோ 5 to 7 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக பிக் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜி? ரீட் த கொஸ்டின்ஸ் பிஃபோர் ரீடிங் தி பேசேஜ். நீங்கள் போய் பேசேஜ் படிச்சுன்னா ஒன்றும் புரிய போகிறது இல்லை. லென்த்தியாக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், எப்படி இருக்க போது தெரியாது. நம்ம வந்து நிறையா நியூஸ் பேப்பர்ஸோ நிறையா மேகசின்ஸோ படிச்சுட்டு போய் அவங்க உட்காரவும் முடியாது. அவன் எதை வேணாலும் கேட்க போகிறான். அதனால் எடுத்த உடனே கொஷின்ஸ் படிக்க போயிருங்க. ஏன் கொஷின்ஸ் படிக்க போகிறோன்னா, கொஷின்ஸ் படிக்கும் பொழுது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் பேராகிராஃப் உடைய தீமை கொஞ்சம் ஒரு 40 to 50% வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் ரீட் தி கொஷின்ஸ் பிஃபோர் ரீடிங் தி பேசேஜ். இது நமக்கு டைம் கன்சூமிங் வந்து ரெடியூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியும். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டோன்ட் சப்போஸ் எனிதிங், டோன்ட் ஆட் எனிதிங். எதையோ நீங்கள் சேர்க்கவும் கூடாது, எதையும் எடுத்துடவும் கூடாது. ஏதாவது நீங்கள் வந்து அசம்ஷன் பண்ணிடக்கூடாது. இப்படிலாம் இருக்கும் போலுக்கு, இது மாதிரி தான் பேராகிராஃப் போலுக்கு, அப்போ நீ இதையா சேர்த்துக்கிற மாதிரி இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீ எதையுமே சப்போஸ் பண்ணவும் கூடாது, எதையுமே ஆட் பண்ணிடக்கூடாது. யூஸ் தி இன்ஃபர்மேஷன் கிவன் இன் தி பேசேஜ். பேசேஜை உங்களே சந்தேகம் இருக்குதா, பேசேஜை படித்து பார்த்துக்குங்க, அவ்வளோதான். தேர்ட் பாயிண்ட்டு, தேர்ட் ஸ்ட்ராட்டஜி, ஹாவ் எ கிளியர் ஐடியா ஆஃப் 5 கிளாசிஃபிகேஷன். என்னங்க 5 கிளாசிஃபிகேஷன்? மேஜர் அப்ஜெக்டிவ், மேஜர் ஃபேக்டர், மைனர் ஃபேக்டர், மேஜர் அசம்ஷன், அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு கிளியராக ஐடியா இருக்கணும். மேஜர் அப்ஜெக்டிவ்னா என்ன சொல்கிறாங்க, ஃபேக்டர் என்ன சொல்கிறாங்க, அதில் மேஜர் மைனர் என்ன சொல்கிறாங்க, அசம்ஷன் எதை பற்றி சொல்லுது, அன்இம்பார்ட்டன்ட் எதை பற்றி கிளியராக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். சில கீவேர்ட்ஸ் இருக்குது, சில ஃப்ரேசஸ் இருக்குது. அந்த ஃப்ரேசஸில் நம்ம ஈஸியாக மேஜர் அப்ஜெக்டிவை கண்டுபிடிச்சலாங்க. அப்படி கண்டுபிடிச்சோம்னா 5 to 7 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டாக ஆன்சர் ரெடி ஆகிடும். 5 to 7 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 20. படிக்காமலே போனாலே, சும்மா இதை பற்றி படிக்காமலே போனாலே 20க்கு 5க்கு 7 மார்க் எடுக்கணும். அப்படின்னா மேஜர் அப்ஜெக்டிவ் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் கீழே சில கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வி ஷுட் லைக். வினா யாரை குறிக்குது? கம்பெனி ஷுட் லைக், மேனேஜ்மெண்ட் ஷுட் லைக், மேனேஜ்மெண்ட் வுட் லைக், மேனேஜ்மெண்ட் வாண்ட்ஸ். சரிங்களா? ஆர்கனைசேஷன் ரிக்வயர்ஸ் ஆர் பிளானிங். இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஜென்ரலி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே என்னங்க, அது மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நாட் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சேம். நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாகவே இருக்கும், எதையும் நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. பட் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது நான் சொல்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, கம்பெனி க்ரோத் ஆகணும், கம்பெனி வந்து கோலை அச்சீவ் பண்ணணும், கம்பெனி வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும், இப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக கம்பெனியை க்ரோத்துக்காக நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் படித்து பார்த்தாலே ஈஸியாகவே இது மேஜர் அப்ஜெக்டிவ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். பட் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்டை கவனிச்சுங்க. 5 P's ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். 5 P'ஸ்ங்க. பின்னு சொல்கிறோம் இல்லையா, IJKLMNOP, பி. அந்த 5 P's வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருக்குதுங்க. சரியா? அது என்னன்னா அப்படின்னு பாருங்கள். ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன், பீப்புள். இது தெரிஞ்சுக்கோ. இதுக்குள்ளே தான் கொஸ்டின்ஸே இருக்க போகுது. ப்ராடக்ட் பற்றியாக இருக்கும், ப்ரைஸ் பற்றியாக இருக்கும், பிளேஸ் பற்றி இருக்கும், ப்ரொமோஷன் பற்றி இருக்கும், பீப்புள் பற்றி இருக்கும். சரிங்களா? இப்போது நான் ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஒரு பொருளை நான் தயாரிச்சிருக்கிறேன்.
நான் இதை வந்து மார்க்கெட் பண்ணி சரிங்களா மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் ப்ராடக்டாக இருக்கணும். அதான் ரைட் ப்ராடக்ட், சரியான அது உற்பத்தி பொருளாக இருக்கணும். ரைட் ப்ரைஸாக இருக்கணும், சரியான விலையை நான் நிர்ணயிக்கணும். ரைட் பிளேஸாக இருக்கணும், சரியான இடத்துல போய் சேல்ஸ் பண்ணணும். ரைட் ப்ரொமோஷனாக இருக்கணும், சரியான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ரைட் பீப்புளுக்கு யார் தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் சேரணும். இதான் வந்து இந்த 5 பீஸ். இந்த 5 பீஸ்க்குள்ளே தான் கொஸ்டின் இருக்க போகுது. சரி, ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதாங்க ப்ரொடக்ஷன், ஃபினிஷ்டு கூட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், இது ரிலேட்டடாக பேராகிராஃப் இருக்கும், கொஸ்டின் இருக்கும். ப்ரைஸ்னால எதை குறிக்குது? காஸ்ட்டு, மணி அப்படின்னு வந்து அது எவ்வளோ காஸ்ட் ஆகுங்க நான் இந்த மிஷினரிஸ்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அல்லது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி அந்த பட்ஜெட் போட்டு மணி ஒரு பக்கத்துலேருந்து நம்ம வந்து பாரோ பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ப்ரைஸில் வந்துடுது. பிளேஸ், சிட்டி, எந்த சிட்டியில் இது சேல்ஸ் பண்ணுறோம், எந்த கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகுது, எந்த கண்ட்ரியில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க, மார்க்கெட்டிங்கை சொல்கிறாங்க, கேம்பெயினை சொல்கிறாங்க. பீப்புள் வந்து அந்த பீப்புளுடைய ஏஜு, அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸு, ஒர்க்கர்ஸு, லேபர்ஸு, அவங்களுடைய ஸ்கில்லு சரிங்களா, அவங்களுடைய திறமை, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா. ஸோ நம்ம இதை வந்து உள்ளே போக போகிறோம். பட் கொஷின்ஸ் எப்படி வரும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லென்த்தி பேராகிராஃபாக இருக்கும் சரிங்களா, லென்த்தி பேராகிராஃப் இருக்கும். அந்த லென்த்தி பேராகிராஃபை நம்ம ரீட் பண்ணாமல் டைரெக்டாக கொஷின்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பட் என்ன பண்ணிட்டான், 2025 அந்த பேட்டனை பிரேக் அவுட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிட்டான் சரிங்களா. ஸோ 2025 டான்செட் MBA கொஷின் பேப்பர் தான் இது. பிஸ்னஸ் டிசிஷன் மேக்கிங் செக்ஷன் 1, கேஸ் ஸ்டடி 1, கேஸ் ஸ்டடி 2, கேஸ் ஸ்டடி 3, கேஸ் ஸ்டடி 4ன்னு சொல்லி சின்ன சின்ன பேராகிராஃபாக கொடுத்துட்டான். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்களேன். அவ்வளோதாங்க பேராகிராஃப் ஜஸ்ட்டு சரிங்களா. ஸோ ஒரே ஒரு பேராகிராஃப், இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே கிடுகிடுன்னு ரீட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்த அளவுக்கு இருக்கும். என்ன சொல்கிறான்னு சொல்லி சீக்கிரமாக இது புரிஞ்சிக்கலாம். பட் 1.5 பேஜ் 2 பேஜஸில் பேராகிராஃப் இருந்துச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும், என்ன சொல்கிறானே தெரியாது சரிங்களா. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கீழே இருக்க கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின்ஸை இந்த எல்லோ கலர் இருக்கிறது தான் கொஸ்டின்ஸ். எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்கள், டோட்டலி 5. இந்த பேராகிராஃபில் டோட்டலி 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டின்ஸுக்கும் தனித்தனியாகவே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து மேலே இருக்க ஆப்ஷன்ஸ் தான் அப்படியே கொடுத்துட்டோம் சரிங்களா. பாருங்கள், மேஜர் அப்ஜெக்டிவு, மேஜர் ஃபேக்டர், மைனர் ஃபேக்டர், அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஆனால் மேஜர் அசம்ஷன் மட்டும் அவங்க கொடுக்கல, அதை நம்ம கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் படிச்சிடலாமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பேராகிராஃப் தேவைப்பட்டால் போய் படிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், கவனிச்சிக்கோ. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினை சொல்லியிருக்கான் பாருங்கள். நம்ம மைண்டில் திங்க் பண்ணி வச்சுக்கணும். என்ன திங்க் பண்ணி வச்சுக்கணும், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வருதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். பாருங்கள், கொஷினை படித்து பாருங்கள். அண்ட் அக்செப்டட் வே சரிங்களா. இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம கிளியராக படிக்கலாம். An accepted way of measuring time is essential for the smooth functioning of the society சரிங்களா. அதாவது இது ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொன்னாலே வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் சரிங்களா. அந்த படிக்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்போ சண்டே வரக்கூடாது, ஸ்மூத்தாக போகணும் சொசைட்டியில் அப்படின்னா இது முக்கியமானது அப்படின்னு சொன்னால் இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தானே. உடனே ஆன்சர்லாம் கொடுத்துடக்கூடாது சரிங்களா. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்க, மேஜர் அப்ஜெக்டிங்க அப்படின்னு ஓடிடக்கூடாது. செகண்ட் கொஷின் படிங்க. சொசைட்டி ஜட்ஜஸ் பீப்புள் பை தி டைம் அட் விச் தி ப்ராடக்ட் சர்டைன் ஆக்டிவிட்டீஸ் சரிங்களா. சொசைட்டி தாங்க முடிவு எடுக்குது, அவங்க தாங்க பீப்புள், அவங்க தான் வந்து இந்த ப்ராடக்ட் வேணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னாச்சு, ஏதோ ஒரு ஃபேக்டரை சொல்கிறான், ஏதோ ப்ராப்ளத்தை சொல்கிறான் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட்டு முடியுது. தேர்ட் கொஷின் பாருங்கள். த ஃப்ரேஸ் திஸ் tradition in the passage refers to the people agreement on the measurement of time. அதாவது ஒரு கையெழுத்து போடுறாங்க. என்ன கையெழுத்து போடுறாங்கன்னா ஒரு உடன்படிக்கை வராங்க. ஸோ உடன்படிக்கை வரத்துக்கும் இந்த ஃப்ரேஸ் திஸ் ட்ரெடிஷனுக்கும் என்ன சம்மந்தம், பெருசாக எனக்கு சம்மந்தம் தெரியல,
பெண்டிங் வச்சுட்டே இருக்கணும். உடனே ஆன்சர் கொடுத்துடக்கூடாது. இப்போ தான் வந்து பாருங்கள், ரயில் ரோட் சப்போர்ட்ஸ் ப்ரிசைஸ் டைம் கீப்பிங். ரயில் ரோட் சப்போர்ட்ஸ் ப்ரிசைஸ் டைம் கீப்பிங். அப்போ ரயில் ரோடு என்ன அர்த்தம்? ரோட்டில் வரக்கூடிய வண்டிகள், அதாவது காரு, பஸ்ஸோ சம்திங், கார் இல்லை பஸ்ஸு தான், ப்ரிசைஸ் டைமிங் வந்து கீப் பண்ணணும், பர்ஃபெக்ட் டைமிங் வந்து கீப் பண்ணணும். ஸோ கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு 4th கொஸ்டின் நம்மளை வந்து புரிய வைக்குது. 5th கொஸ்டின் பாருங்கள், ரயில் ரோட் என்ஹான்ஸ் ரெகுலாரிட்டி. அருமையான ரயில் ரோட் என்ஹான்ஸ். இந்த பாயிண்ட்டு இந்த 5th இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்ஹான்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து மேஜர் அப்ஜெக்டிவாக வரதுக்கு சான்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம், கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல. ரயில் ரோட் என்ஹான்ஸ் ரெகுலாரிட்டி. அப்போ ரயிலை பற்றி தான் சொல்கிறாங்க, சாதாரண ரோடு இல்லை, ரயில்வே ட்ராக்கை பற்றி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 5 கொஷினுக்கும் இல்லை 10 கொஷின் கேட்டிருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு தான் தெரியுங்களா, மேஜர் அப்ஜெக்டிவாக இல்லையா. நல்லா கவனிச்சிக்கோ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா இது மேஜர் ஃபேக்டர் இருக்கும், அது மைனர் ஃபேக்டர் இருக்கும்னு சொல்லி போட்டிங்கன்னா எல்லாம் மைனஸ் மார்க்காக போயிடும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்குங்க, மேஜர் அப்ஜெக்டிவாக இல்லையா, இந்த ரயில் ரோடு என்ஹான்ஸ் மேஜர் அப்ஜெக்டிவாக இல்லையா. பட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஏன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரி இருக்குல்ல, அதனால் உடனே ஆன்சர் கொடுத்துடக்கூடாது, பெண்டிங் வச்சுருக்கணும். அடுத்தது இதை நம்ம வந்து ரயில் ரோட் சப்போர்ட்ஸ் ப்ரிசைஸ் டைம்னா இது ஃபேக்டர் மாதிரி தெரியுது, ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. அடுத்தது இதுவும் பாருங்கள், ஏதோ பீப்புள்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்கனால இது என்னவா இருக்க போகுது, இதுவும் ஒரு ஃபேக்டர் மாதிரி தான் தெரியுது, இதுவும் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. சரிங்களா? சொசைட்டி ஜட்ஜஸ் தி பீப்புள் பை தி டைம் அட் விச் த கண்டக்ட் சர்டன் ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அப்படின்னா இதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா அப்ஜெக்டிவ் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இது பாருங்கள், அண்ட் அக்செப்டட் வே ஆஃப் மெஷரிங் எசென்ஷியல் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி சொசைட்டி. யாரும் போய் ஏங்க ரயில் லேட்டாக வந்துச்சு, ஏங்க வந்து இப்படி பண்ணுறீங்க, இந்த ரயில் வரல, அந்த ரயில் வரலன்னு சொல்லி யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது. சொசைட்டியில் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படின்னா இதுவும் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? சரி, நேரம் இருக்குது, என்னால் பேராகிராஃப் படிக்க முடியும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போய் பேராகிராஃபை படித்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ஸ்டடி ஒன்று வந்து சின்ன பேராகிராஃப்னால யூ கேன் கோ த்ரூ இட் வெரி ஈஸிலி, டெட்லியாக நீங்கள் வந்து போயிடலாம் ஃபாஸ்ட்டாகவே. The railroad was not the first institution to impose the regularity on the society or draw attention of the important precise timekeeping. சரிங்களா? attention of the precise time பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஃபார் அஸ் லாங்கஸ்ட் இப்படி பார்த்துட்டே போனீங்கன்னா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் ஆன்சர் கொடுத்தாச்சு. புரியுங்களா? இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் ஆன்சர் கொடுத்துடலாம். அப்போ இந்த பேராகிராஃபை கோ த்ரூ பண்ணிங்கன்னா இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரனால ஃபஸ்ட்டு என்ன இருக்க போதுங்க, இதுதான் மேஜர் அப்ஜெக்டிவ். அதாவது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேஜர் அப்ஜெக்டிவ். அப்போ 5 கொஷினில் மோர் தென் 1 மேஜர் அப்ஜெக்டிவ் வரலாங்க, வரணும்னு அவசியம் இல்லை, வரலாம் தான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இது மேஜர் அப்ஜெக்டிவ் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் என்ன இருக்க போகுது, கண்டிப்பாக ஃபேக்டர் தான். அதாவது த சொசைட்டி ஜட்ஜஸ் பீப்புள் பை தி டைம் அட் விச் தே கண்டக்ட் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஃபேக்டர் தான். பட் மைனர் ஃபேக்டரா மேஜர் ஃபேக்டரா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஃபேக்டர் வந்து ரெண்டாக பிரிக்கிறதுக்கு நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ தேர்டு கொஷின்ஸ் பாருங்கள், த ஃப்ரேஸ் திஸ் ட்ரெடிஷன் த பேசேஜ் த பீப்புள்ஸ் அக்ரிமெண்ட். எகைன் அந்த அக்ரிமெண்ட் போட்டு அந்த மெஷர்மெண்ட் டைமை ஃபாலோ பண்ணுறது ஃபேக்டர் தான். அதுக்கப்புறம் நான் ரயில் ரோட் சப்போர்ட்ஸ் ப்ரிசஸ் டைம் ஃபேக்டிங். சரியா? அப்போது இதுவும் வந்து ஒரு ஃபேக்டர் தான். எல்லாமே ஃபேக்டர். ஒரே ஒரு தான் என்னதுங்க, அது பேர் என்னது, மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது, மீதி எல்லாமே ஃபேக்டராக போட்டுருக்குது. ஸோ 5th ஒன் பாருங்கள், ரயில் ரோட் என்ஹான்ஸ் ரெகுலாரிட்டி. பாருங்கள், ரெகுலாரிட்டின்னு சொன்னனால இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து விலகுது. ஏன்னு சொல்லுங்கள், ரயில் ரோடு அதாவது கரெக்டான டைமில் சரியான டைமில் போகிறதா ரெகுலாரிட்டி. சரிங்களா? கரெக்டாக 10 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரணும், 10 மணிக்கு ட்ரெயின் வரணும், அது வந்து ரெகுலாரிட்டி. அதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபேக்டர்ஸ்.
ஸோ ரிமைனிங் எல்லா ஃபேக்டர்ஸ் இந்த 5 கொஷனில் ஒரு கொஷின் ரைட்டுங்க. இதுக்கான நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துருக்குது. ஆனால் எக்ஸாம் ஹாலில் இதை வந்து ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் இது முடிச்சிடலாங்க. ஒரு கொஷனுக்கு ஆன்சர் எடுத்துக்கலாம். எனக்கு ஒன்றுமே தெரில, நான் படிக்கவில்லை, இங்கிலீஷ் ஒன்றும் புரியல அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ நீ பேராகிராஃபை 2 or 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக படிச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கலாங்க, எதெல்லாம் மேஜர் ஃபேக்டர் எதெல்லாம் மைனர் ஃபேக்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ரயில் ரோடு என்ஹான்ஸ் ரெகுலாரிட்டி இது வந்து மேஜர் அப்ஜெக்டிவை வந்து அச்சீவ் பண்ணுமா அல்லது இன்டியூஸ் பண்ணுமா அல்லது குறைக்குமா அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நம்ம வந்து மேஜர் ஃபேக்டரா மைனர் ஃபேக்டரான்னு கண்டுபிடிக்க முடியும். ரயில் ரோட் சப்போர்ட்ஸ் ப்ரிசைஸ் டைம் கீப்பிங். ப்ரிசைஸ் டைம் கீப்பிங். ஸோ கரெக்டான டைமிங்கை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கணும். இதுவும் ஒரு ஃபேக்டரில் தான் இருக்குது. பட் மைனர் ஃபேக்டரா மேஜர் ஃபேக்டரா சொல்ல முடியல. தேர்ட் ஒன் பாருங்கள், the phrase this tradition in the passage refers the people's agreement on the measurement of time. இப்போ பிரச்சனை அங்கே தான். ஏன் சொல்லுங்கள், ரயில் ரோடில் ரயில் போகிறதுல வந்து பீப்புள் வந்து மெஷர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு போச்சுங்க, அந்த ட்ரெயின் 10 மணிக்கு போச்சு, சரியாக வந்து டைமிங் கீப் பண்ணுறதில்ல, சரியில்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போது ட்ரெயின் லேட்டாக வருது சீக்கிரம் வருது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட்டு பண்ணியிருந்தால் தானே தெரியும். மக்கள் யாரும் கண்டுக்காமல் இருந்தால் தெரியாதுல்ல. இது தாங்க மேஜர் ஃபேக்டர். புரியுதுங்களா? இதுதான் வந்து மேஜர் ஃபேக்டர். ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபேக்டர் தான். அதனால் இது வந்து மைனர் ஃபேக்டருக்கு போயிடும். மற்றது எல்லாமே வந்து மைனர் ஃபேக்டருக்கு போயிடும். இதை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் we can segregate whether this question is major factor or minor factor அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து இந்த கொஷின்ஸ்க்கான அஃபிஷியல் கீயும் இது தான். ஓகேங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி 2 போகலாங்க. இதை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடலாங்க. சின்ன பேராகிராஃப் தான் கொடுத்துருக்கான். 2025 கொஷின்ஸு ரொம்ப சின்ன பேராகிராஃப் தான். சரிங்களா? பட் என்னென்னா கொஸ்டின்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் பேராகிராஃப் படித்து தான் ஆகணும். அப்போ தான் மேஜர் ஃபேக்டரும் மைனர் ஃபேக்டர் அன்இம்பார்ட்டன்ட் இஷ்யூ நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், கொஷின் நம்பர் 6 என்ன சொல்லியிருக்கான், ஸ்டடி தி க்ரோத் ஆஃப் தி இந்தியன் கண்ட்ரி. ஸ்டடி தி க்ரோத் ஆஃப் தி இந்தியன் கண்ட்ரி. என்ன வருதுங்க, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வருதா? இது வந்துச்சுன்னா இது மேஜர் அப்ஜெக்டிவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டடி தி க்ரோத் ஆஃப் தி இந்தியன் கண்ட்ரி அப்படின்னு தெரியுது. ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம், சர்வீஸ் க்ரோத் வாஸ் கன்சிஸ்டன்ட். பாருங்கள், சர்வீஸ் க்ரோத் வாஸ் கன்சிஸ்டன்ட். இந்த கீவேர்டெலாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. க்ரோத்து கன்சிஸ்டன்ட்லாம் எதை குறிக்குதுங்க, எதை குறிக்கும், ஃபேக்டரை குறிக்கும். அது மேஜர் ஃபேக்டரா மைனர் ஃபேக்டராங்கிறது நெக்ஸ்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபேக்டரை குறிக்கும் கீவேர்ட்ஸ்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 8th கொஷின் பாருங்கள், அவுட் சோர்சிங் ஹெல்ப்டு ரைஸ் தி பெர் கேபிட்டா இன்கம். சரிங்களா? இப்போது இந்த நான் சொல்லியிருக்கேன்ல, இன்கம், மணி, காஸ்ட்டு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, ஹெல்ப் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன குறிக்குங்க, கண்டிப்பாக ஃபேக்டராக தான் குறிக்கும். ஸோ 9th சம் பாருங்கள். 9th கொஷின், இந்த ப்ரேயர் டு 2005 த க்ரோத் இஸ் அன்னோன். சரிங்களா? க்ரோத் இஸ் அன்னோன். என்ன இந்த வளர்ச்சி என்னன்னு தெரிய மாட்டேன். அப்போ ஏதோ ப்ராப்ளத்தை சொல்கிறான், அகெயின் ப்ராப்ளத்தை சொல்கிறான். ஸோ ஃபேக்டர் என்னன்னு தெரியாது, மேஜர் ஃபேக்டரா மைனர் ஃபேக்டரான்னு தெரியாது. ஸோ 10th சம், in early 90s the share of service sector in GDP for low per capita income group of countries was about 40%. ரொம்ப ஈஸி. சரிங்களா? இது மாதிரி சர்வீஸு, லோ கேபிட்டா இன்கம்மு, குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இது மாதிரி பற்றி சொல்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு தான் விட்டுறோம். அவ்வளோதான். ஒரே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ரிமைனிங் எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் மேஜர் ஃபேக்டர் எது மைனர் ஃபேக்டர் எது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தவறாயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபேக்டரை கண்டுபிடிச்சது எல்லாமே
மேஜரை தூக்கி மைனராக போட்டுருவீங்க, மைனர் தூக்கி மேஜராக போட்டுருங்க, டோட்டலி நெகட்டிவ் மார்க்ஸ். நீங்கள் ஆப்டிடியூடு, டேட்டா சஃபிஷியன்சி, சென்டென்ஸ் கரெக்ஷனில் எடுத்த ஸ்கோர் ஃபுல்லாகவே இங்கே மைனஸ் பண்ணி விட்டுரும். கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணும். அதுக்கு ஒரே வழி நிறையா கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஒரே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அதான் நியூ பேட்டர்ன் 2025 நியூ பேட்டர்னில் இப்படி இருக்கிறதுனால நம்ம பேராகிராஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறது நல்லது. ஸோ பிட்வீன் 2002-3, 2006-7 the Indian economy grow annually at 8.7% by service sector, the 9% per year. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் மெதுவாக படிச்சிடக்கூடாது, ஃபாஸ்ட்டாக படிக்க தெரியணும். இதுக்கான டைமிங் ஜஸ்ட் 30 செகண்ட் 40 செகண்டுக்குள்ளே இந்த பேராகிராஃப் முடிக்கணும். In 1980s, India's share of service 40% GDP was consistent in the per capita income in the country. By 2001, the share was one half of the GDP was higher by 5 percentage points compared to the average of the low income countries. The economic reforms, இதான் முக்கியமானது, economic reforms that energized the private corporate sector and the technology changes that opened the new vistas telecommunications IT outsourcing. ஸோ எதனால் நம்ம வந்து எக்கனாமிக் வந்து ரீஃபார்ம்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. But however, the service trends remains puzzles. Low per capita income, 35% workforce still engage the agriculture when agriculture decelerated by industry stagnate, defying style factor in growth theory. பாருங்க, growth very very important. இந்தியா வந்து கண்ட்ரி வந்து வளர்ச்சி அடைவது தான் முக்கியமானது இருக்கனால நம்ம வந்து பார்த்தாலே தெரியுது, அடித்து விடலாம் நேரடியாக. சரிங்களா? ஸோ கொஷின் நம்பர் 6க்கு வந்து மேஜர் அப்ஜெக்டிவ் தான் ஸ்டடி தி க்ரோத் ஆஃப் இந்தியன் கண்ட்ரி. ஸோ அந்த க்ரோத் ஆஃப் இந்தியன் கண்ட்ரி சொல்லும் பொழுது கண்டிப்பாக ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே என்னங்க வருது, அது எல்லாமே ஃபேக்டர்ஸ் தான். ஈஸியாக புரியுது. பட் என்ன மேஜர் ஃபேக்டர் மைனர் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? பாருங்கள், இப்போது எக்கனாமி க்ரோத்து கண்ட்ரி அப்படின்னாலே கன்சிஸ்டன்சி இருக்கணும், தொடர்ந்து வளர்ச்சி இருக்கணும். ஒரு வருஷம் வளர்ச்சி ஆகி ஒரு வருஷம் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு, அதுக்கு பேர் க்ரோத்தே கிடையாது. திஸ் இஸ் தி மேஜர் ஃபேக்டர். இதுதான் வந்து மேஜர் ஃபேக்டரே. புரியுதுங்களா? சரி, பாருங்கள், எது மேஜர் ஃபேக்டர்னு தெரிஞ்சிச்சு, என்ன அப்ஜெக்டிவ்னு தெரிஞ்சிச்சு, அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அடுத்த கொஷினே பார்க்கணும். கொஷின் நம்பர் 8 பார்க்கணும். அவுட் சோர்சிங் ஹெல்ப் ரைசிங் த பெர் கேபிட்டா இன்கம். ஸோ அந்த பெர் கேபிட்டா அவுட் சோர்ஸ் ஹெல்ப் பண்ணி நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் பண்ணால் உங்களுக்கு க்ரோத் வந்துருமா? வராது. இது நேரடியாக அப்ஜெக்டிவை அஃபெக்ட் பண்ணவில்லை. அதனால் இது வந்து மைனர் ஃபேக்டர் தான். ஓகேங்களா? நேரடியாக அஃபெக்ட் ஆனால் தான் அப்ஜெக்டிவாக. ப்ரியர் டு 2005 இந்த க்ரோத் இஸ் அன்னோன். இதுவும் பாருங்களேன், இதனால் 2005க்கு முன்னாடி எப்படி க்ரோத் இருந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படியா இருக்குங்க, மேஜர் அசம்ஷனாக இருக்கும். ஆனால் இங்கே மேஜர் அசம்ஷன் கொடுக்கவில்லை. இது ஒரு மைனர் ஃபேக்டர் தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இன் இயர்லி 90s த ஷேர் ஆஃப் சர்வீஸ். பாருங்கள், ஒரு கண்ட்ரியோடைய க்ரோத்து எதை வச்சு சொல்லுதுங்க? ஜிடிபி வச்சு தான் சொல்லுது. அப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த டாப்பிக்லாம் அட்டன் பண்ண முடியும். இப்போ ஜிடிபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்முடைய சர்வீஸ் செக்டர் அதுதாங்க ஜிடிபியை வந்து க்ரோத் பண்ணி கொடுக்குது. அந்த க்ரோத் ஆனால் தாங்க நம்மளுக்கு வந்து இந்தியா வந்து க்ரோத் ஆகும் கன்சிஸ்டண்ட்டாக அப்படிங்கிறது. இதுவும் ஒரு மேஜர் ஃபேக்டர் தான். ஸோ இதெல்லாம் எப்போல்லாம் மேஜர் ஃபேக்டராக மாறி இருக்குது, இதெல்லாம் மைனர் ஃபேக்டராக மாறி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் பேராகிராஃப் அட்டன் பண்ண தான் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? கேஸ் ஸ்டடி 3 போகலாங்களா? இல்லை பாருங்களேன், ஒரு கிளீனிங் கம்பெனியை பற்றி சொல்கிறாங்க. பார்த்தாலே புரியுது. டான்சிஃபோ த கிளீனிங் கம்பெனி இன் குவைட் கல்ஃப் என்டரிங் இந்தியா பை அண்டர்டேக்கிங் தி கிளீனிங் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ். நேரம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் படிக்க போயிடலாம். இது கொஞ்சம் லிட்டில் பிட் ஒரு பிக் பேராகிராஃபாக இருக்குது. இல்லை, கொஸ்டின் நம்பர் 11லேருந்து என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அண்டு டெல்லி ஏர்போர்ட்ஸ்.
இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, தேவைன்னு கொடுத்துருக்காங்க, வாண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நீடுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. வச்சுக்கோ, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இதை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கலல்ல. கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அண்ட் டெல்லி ஏர்போர்ட்ஸ். சரிங்களா? இப்போது இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமா? இருக்குது. ஆனால் ஹைதராபாத் டெல்லி மட்டும் சொல்லியிருக்கானே, வேறு ஊருக்கெலாம் சொல்லலை அவன். சரி, அடுத்தது பாயிண்ட்டு போயிட்டு நம்ம முடிவு எடுக்கலாம். அடுத்த ஒரு கொஷின் பாருங்கள். கம்பெனி ஹேஸ் ட்ரைன்ட் ப்ரொஃபஷ்னல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, ஸ்கில்டு. இந்த இடத்துல என்ன வந்துருக்குதுங்க? ஸ்கில்லு வந்திருக்குது. கண்டினியூவாக ஸ்கில் வந்திருக்குது. சரிங்களா? ஸ்கில் வந்திருக்குது. ஸோ ஸ்கில் ரிலேட்டடாக வரும்பொழுது என்ன வரும் பாருங்கள். ஃபார் அண்டர்டேக்கிங் கிளீனிங் ஆஃப் கிளாஸ் கிளாடிங் யூஸ்டு இன் ஹை ரைஸ் பில்டிங்ஸ். அப்போது இந்த ரொம்ப உயரமான பில்டிங்லலாம், கண்ணாடி இருக்க பில்டிங்களுக்கெலாம் நம்ம வந்து ட்ரைன்டு பீப்புள் வேணும் இல்லையா? சரிங்களா? ஸோ ட்ரைன்டு பீப்புள் வேணும் அப்படிங்கிறது வேணும். ப்ரொஃபஷனல்ஸ் அண்டர்டேக் பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், இதெல்லாம் ஃபேக்டர். சரிங்களா? இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவில் வராது. ஸோ அடுத்தது பாருங்கள். எக்ஸ்பேண்டிங் முடியாது ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ ஈஸி பாருங்கள். எக்ஸ்பேண்டிங் டான்சிஃபிகோ ஆப்ரேஷன்ஸ் இன்டு இந்தியா. ஓடி போய் கண்ணை மூடிட்டு நம்ம மேஜர் ஃபேக்டரையும் கொடுத்துடலாம். அந்த டான்சிஃபிகோ ஆப்ரேஷன் இந்தியாவில் பண்ணணுங்கிறத அந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்குது. நாங்கள் இத்தனை இடத்துல பண்ணிட்டு வரோங்க, கல்ஃப்லலாம் பண்ணிட்டு வரோம், இந்தியாவில் வந்து நாங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவே. பாருங்கள், ரொம்ப குயிக்காக நீங்கள் லாஸ்ட்டு மூமெண்ட்டில் ஜஸ்ட் ஒரு 5 மார்க்ஸில் எடுத்துடலாங்க. ஃபாஸ்ட்டாக ஈஸியாக மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸ்பேண்டிங் டான்சிஃபிகோ. அவன் இன்னொரு கொஷின், இன்னொன்று நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஒரே ஒரு மேஜர் அப்ஜெக்ட்லாம் இருக்காதுங்க, மோர் தென் ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் கவனிக்கணும், மோர் தென் ஒன்று இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 14 பாருங்களேன். கொஷின் நம்பர் 14 என்ன சொல்லியிருக்கான்? டான்சிஃபிகோ would replicate its success of Kuwait and Gulf in India also. இதுவும் அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ங்க. இதுவும் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். பேராகிராஃப் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்ன பண்ணுறாங்க, நான் குவைத்தில் கல்ஃப்லாம் செஞ்சிட்டோம், இதே மாதிரி இந்தியாலையும் செஞ்சு நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அந்த அவங்களுடைய மோட்டிவேஷன், அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளானு. சரிங்களா? அதனால் 2 மேஜர் அப்ஜெக்டிவ் வந்துருச்சு. ஸோ பாருங்கள், இந்த பேராகிராஃபில் 2 கொஷனுக்கு ஆன்சர் கிடச்சி. இப்போ டோட்டலி நம்ம த்ரீ பேராகிராஃப் பார்த்துருக்கோம். 3 பேராகிராஃபில் கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷின்ஸ் வந்து ரைட்டான ஆன்சர். மேஜர் ஃபேக்டர் மைனர் ஃபேக்டரை விட்டுருங்க, மேஜர் அப்ஜெக்டிவ் மட்டும் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மேஜர் அப்ஜெக்டிவ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. 4 மார்க் கண்டிப்பாக பாசிட்டிவ் மார்க்ஸ் கிடச்சிடும். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம போகலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இந்த டான்சிஃபிகோ இருக்கு இல்லையா, அவன் வந்து குவைத்து, கல்ஃபு மற்றும் இந்தியாவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறான். இதுதான் அவனுடைய அப்ஜெக்டிவ். அப்படின்னா ஃபேக்டர், மீதி எல்லாம் ஃபேக்டராக தெரியுது, மீதி எது கூட ஃபேக்டர் தான். ஸோ 11th கொஷின்ஸும் ஃபேக்டர் தான், 12th கொஷினும் ஃபேக்டர் தான். பட் மைனர் ஃபேக்டராக மேஜர் ஃபேக்டராக டிசிஷன் எடுக்கிறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். கவனிச்சிக்கோ. இதெல்லாம் இங்கிலீஷ் தெரியும் சொல்லி நீ பாட்டு போட்டினா உன்னுடைய ஜஸ்டிஃபிகேஷனும் அவங்களுடைய ஆன்சருக்கையும் மெர்ஜ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணு, இல்லைன்னா இந்த ஃபேக்டரை விட்டுட்டு இது மட்டும் ஸ்கோர் எடுத்துகிட்டு முடியாது. சரிங்களா? ஸோ இப்படி எடுக்காமல் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அட்டன் பண்ணினா இந்த ஃபேக்டர் ராங் ஆகிடுச்சுன்னா, மைனர் ஃபேக்டர் மேஜர் ஃபேக்டர், மேஜர் ஃபேக்டர் மைனர் ஃபேக்டராக போயிடுச்சுன்னா வேறு பக்கம் நம்ம ஸ்கோர் பண்ண இடம்லாம் இந்த இடத்துல மைனஸ் ஆகிரும். பட் நம்மள்ட்ட வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண போகிற பிளேஸ் வந்து, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன், இந்தியாவில் அந்த பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் அந்த பிஸ்னஸ் வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன மீனிங்கு? ஸ்ரீலங்காவில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இது மேஜர் ஃபேக்டர் தானே. அதே மாதிரி தானே இந்தியாவில் நாங்கள் வந்து க்ளீனிங் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹைதராபாத் டெல்லி ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து இன்னும் க்ளீனிங்காக கேட்டுட்ருக்காங்க, ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னா மீனிங் அது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து இது மேஜர் ஃபேக்டரில் தான் வருது. 12th சம் பாருங்கள். கம்பெனிஸ் ட்ரைன்டு ப்ரொஃபஷனல். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னங்க ட்ரைன்டு ப்ரொஃபஷனல் எல்லாமே க்ளீனிங் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே எங்கே இருக்குது, அங்கே கிளாஸ் கிளாடிங்ஸ்லாம் இருக்குது.
ஸோ சாதாரண ஒரு ஆளை அனுப்பிச்சி விட்டு இப்போ க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்னா சரியாக க்ளீன் பண்ணாட்டி இந்த கம்பெனியோட பேர் கெட்டு போயிடும். ஸோ இதுவும் வந்து மேஜர் ஃபேக்டர் தான். அப்போ தான் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும், கண்டினியூஸாக செய்ய முடியும். ஸோ 11th கொஷின்ஸ் மேஜர் ஃபேக்டர், 12th கொஷின்ஸ் மேஜர் ஃபேக்டர், ஸோ 13th வந்து மேஜர் அப்ஜெக்டிவ், 14th வந்து மேஜர் அப்ஜெக்டிவ். 15 ஒன்று இருக்குது. தேர் ஆர் 30,000 எம்ப்ளாயிஸ் வந்துருச்சா, ஸ்டாஃபிங் வந்துருச்சா, 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு தேவைப்படுதாமா. அப்போது எம்ப்ளாயி இருந்தால் 30,000 எம்ப்ளாயி இருந்தால் நம்ம வந்து பக்காவாக க்ளீன் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. எம்ப்ளாயிங்கிறது ஒரு அடிஷ்னலாக தேவைப்படுறது தான். இது வந்து என்ன வருதுங்க, மைனர் ஃபேக்டரில் தான் வரும். இது ஒரு மேஜர் ஃபேக்டரே கிடையாது. ஆட்கள் எங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிஸில் எம்ப்ளாயிஸ் ரெடி பண்ணுறது ஒரு மேட்டரே இருக்காதுங்க. நல்ல சேலரி கொடுத்து டக்குன்னு எடுத்துருவாங்க. அதனால் அப்ஜெக்டிவை ஈஸியாக நம்ம அட்டைன் பண்ணிடலாம். அது வந்து மைனர் ஃபேக்டராக மாறும். ஆனால் சம்டைம்ஸ் எம்ப்ளாயிஸு சில பிளேஸில் வந்து இது மேஜர் ஃபேக்டர்லையும் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ 16th சம் ஒன்று இருக்குது. கம்பெனி டேர்ன் ஓவர் இஸ் $300 மில்லியன். சரிங்களா? ஸோ கம்பெனியோட டேர்ன் ஓவர் $300 மில்லியன். இதுக்கும் கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சரிங்களா? அதான் முக்கியமானது. ஸோ இது மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியல, உங்களை ஜஸ்டிஃபை பண்ண முடியல, யூ கேன் ஸ்கிப் தி கொஷின். இந்த கொஷினை விட்டுருங்க. புரியுதா? கம்பெனிஸ் டேர்ன் ஓவர் இஸ் $300, அதாவது $300 மில்லியன். இப்போது காஸ்ட் அதாவது எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறான், மணியை பற்றி சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக என்ன வருது, ஃபேக்டராக தான் இருக்கும். மணி இதை பற்றிலாம் சொல்கிறது எல்லாமே, காஸ்ட்டு மணியை பற்றி சொல்கிறது எல்லாமே ஃபேக்டராக தான் இருக்கும். பட் மேஜர் ஃபேக்டரா மைனர் ஃபேக்டரா? இதை நீங்கள் மைனர் ஃபேக்டர் எடுத்தால் என்ன ஜஸ்டிஃபை கொடுக்க போகிறீங்க, மேஜர் ஃபேக்டர் இருந்தால் என்ன ஜஸ்டிஃபை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் கோ த்ரூ ரீட் அவுட் தி பேசேஜ் படித்தா மட்டும்தான் இது புரியும். சரிங்களா? போய் பேசேஜை படித்து தெரிஞ்சால் சால்வ் பண்ணு, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுற கொஷின். நம்ம வந்து 20க்கு 20 மார்க்ஸ் எடுக்கக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் 20க்கு 10 மார்க்ஸ் எடுத்ததே சூப்பர் மார்க்கு. 20க்கு 15 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. சரிங்களா? எக்ஸ்ட்ராடினரி. அதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ 10 கொஷின்ஸ் ஆன்சர் கொடுக்கறதுக்கு நீ பிளான் பண்ணிக்கோ. இது உங்களுக்கு தெரியுமா, செய்யுங்க. தெரியலையா, இது விட்டுறணும். அப்போ நம்ம ஆஸ் பர் தி ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டிசிஷன் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி இந்தியாவில் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். சொல்லுவாங்கள்ல, நீங்கள் எங்கள் கண்ட்ரியில் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் என்ன பெரிய கம்பெனியா? ஆமாங்க, $300 மில்லியன் நாங்கள் வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறோங்க. அப்போ தாங்க நாங்கள் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அந்த கண்ட்ரி வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க அந்த கம்பெனியை. சும்மா சின்ன கம்பெனிலாம் டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டில் வந்து க்ளீனிங் பண்ண போகிறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் பீப்புள்ஸ் வந்து போகிறாங்க, அது மேஜரான இஷ்யூ ஆகிரும். அதனால் இது வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுடைய கம்பெனியை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்டர். ஸோ 17th கொஷின் இருக்குது. கம்பெனி ஹேஸ் கான்ட்ராக்டட் வித் குவைத் முனிசிபாலிட்டி ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஃபார் 5 years. அதாவது இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. யாருங்க? 14th கொஷின்ஸ் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சரி இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் நீ வந்து வேலை செஞ்சுருக்கிற, என்ன நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இதுவும் வந்து என்னதுங்க, ஃபேக்டர். இதுவும் ஃபேக்டர்லாம் குறிக்குது. ஸோ மேஜர் ஃபேக்டர் மைனர் ஃபேக்டர் கிடையாது, பெண்டிங் வைக்கணும். கொஸ்டின் நம்பர் 18, கிளீனிங் கான்ட்ராக்ட் வித் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் மால்ஸ் இந்தியா இஸ் பிளான்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து பிளான்ட் அப்படிங்கிறதுக்காகவே பிளானிங் எடுத்துருக்காங்க. இப்போ பிளானிங்னா வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இது டிசிஷன் மேக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. கிளீனிங் கான்ட்ராக்ட் வித்து, அது ஹாஸ்பிட்டல், இங்கே வர்றது வந்து ஏர்போர்ட்டுக்கு மட்டும் வரல, ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், மால்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து கிளீனிங் கான்ட்ராக்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து ஃபேக்டர் தான், அந்த டேர்ன் ஓவருக்காக இருக்கக்கூடிய ஃபேக்டர். ஸோ 18th பாருங்கள். 19th, கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் இன் குவைத், துபாய், அபுதாபி, சரிங்களா,
அல்இன், பஹ்ரைன், எஜிப்து, ஒமன் இந்த பிளேஸில் தான் நான் சொன்னேன் பிளேஸில் கொஷின் கேட்பாங்கன்னு. ஸோ இந்த பிளேஸ்லலாம் வந்து ஆப்ரேஷன் இருக்குது. சரிங்களா? இப்போது இது வந்து என்ன வரும்? இது 2 விதமாக நீங்கள் பார்க்கலாங்க. ஒன்று ஃபேக்டராக பார்க்கலாம், இல்லாட்டி அப்ஜெக்டிவாக பார்க்கலாம். எப்போ ஃபேக்டராக பார்ப்பீங்க, எப்போ அப்ஜெக்டிவாக பார்ப்பீங்க அப்படின்னு திங்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து குவைத்து, கத்தார், துபாயிலலாம் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஃபேக்டராக மாறிடும். சரியா? ஆனால் நான் குவைத்து, கத்தார், துபாய், அபுதாபிலாம் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாலும் என்னதுங்க ஃபேக்டராக மாறிடும். ஆனால் இதை வந்து நீங்கள் பேசேஜ் ரீடு பண்ணிங்கன்னா அதில் தான் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும் இது ஃபேக்டரா அல்லது அப்ஜெக்டிவா அப்படின்னு. அஸ் பர் தி ஆன்சருக்கு இது வந்து மேஜர் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. எப்போ இது மேஜர் அப்ஜெக்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியாவும் பார்த்தீங்களா, இந்தியாவும் வரணும் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் இது மேஜர் அப்ஜெக்டிவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து இல்லை, ஃபேக்டர் வரதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து மைனர் ஃபேக்டராகவும் இருக்கலாம். சரிங்களா? மைனர் ஃபேக்டராகவும் இருக்கலாம், மேஜர் அப்ஜெக்டிவாகவும் இருக்கலாம். ஸோ கிளியராக இது சொல்ல முடியல. கொஷின் நம்பர் 20, த கம்பெனி ஷேர் இஸ் ஹெல்ட் 30% பை ஃபியூ இந்தியன் ப்ரைவேட் பிளேயர்ஸ். புரியுதுங்களா? கம்பெனி ஷேர் வந்து இந்தியன் இருக்கக்கூடியவங்களும் 30% வந்து ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். சரியா? ஷேர் வாங்கியிருக்காங்க. இதனால் நம்ம இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபேக்டர் தான். ஆனால் மேஜர் ஃபேக்டரா மைனர் ஃபேக்டராங்கிறது டிசிஷன் எடுக்கணும். இப்போது என்னுடைய கம்பெனியை அமெரிக்காவில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து ஷேர் வாங்கியிருக்காங்க, அதனால் நான் அமெரிக்காவில் போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது அறிவான செயல்லாம் கிடையாது. அதனால தான் அது மைனர் ஃபேக்டருக்கு போயிடுது. புரியுதா? ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆல் கொஸ்டின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் தான் உட்காந்து கம்ப்ளீட்டாக இது ரீட் அவுட் பண்ணி படிக்கணும். சரிங்களா?